ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 5. தூரம் தொடங்கும் நேரம். அந்த நாளின் பின் அர்ஜுன் மற்றும் மீரா பேசினாங்க, சிரிச்சாங்க. ஆனா அந்த பழைய ஃபீல் அது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. அதே பேருந்து நிறுத்தம், இருவரும் வர்றாங்க. ஆனா முன்னாடி இருந்த மாதிரி ஒருவரை ஒருவர் தேடிக்கிட்டு இல்லை. ஹாய், மீரா மெதுவா சொன்னா. ஹாய். அர்ஜுன் சிரிக்க முயற்சித்தான். ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ். நீங்க பிஸியா இருக்கீங்களா இப்போ? அர்ஜுன் கேட்டான். கொஞ்சம், அவள் ஷார்ட்டா பதில் சொன்னான். முன்னாடி இருந்த அந்த நீண்ட பேச்சுக்கள் இப்போ 2 வார்த்தையில முடிஞ்சது. அர்ஜுன் மனசுக்குள்ள, இது நம்ம தான் உருவாக்குன டிஸ்டன்ஸ். ஒரு நாள் மீரா மெசேஜ் பண்ணவே இல்லை. அவன் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆன்லைன் வந்தா டைப்பிங் வருமோன்னு, ஆனா சைலன்ஸ். அடுத்த நாள் அவளை பார்த்தான். நேத்து மெசேஜ் பண்ணல? அவன் கேட்டான். சாரி, பிஸி, அவள் சாதாரணமா சொன்னான். அந்த சாரி இப்போ அவனுக்கு வேற மாதிரி வலிச்சிச்சு. நம்ம சேஞ்ச் ஆயிட்டோமா? அவன் மெதுவா கேட்டான். மீரா அமைதியா நின்றா. நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அவள் சொன்னான். அந்த வார்த்தை அர்ஜுன் மனசுல நின்று போச்சு. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? அவன் கேட்டான். மீரா மெதுவா சிரிச்சா. ஆனா அந்த சிரிப்புல வலி இருந்தது. நீயும் இல்லை, நானும் இல்லை, நம்ம சுச்சுவேஷன் தான். மழை ஆரம்பிச்சது. முன்னாடி அவர்கள் ஒரே அம்பரலா கீழ் நின்றாங்க. இப்போ இருவரும் தனியாக நின்றாங்க. அதுதான் வித்தியாசம். அர்ஜுன் மெதுவா சொன்னான். நான் உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீரா அவனை பார்த்தா. அவள் கண்களில் நீர். நானும், அவள் மெதுவா சொன்னான். ஆனா அந்த ஒரு வார்த்தை அவன் இதயத்தை நிறுத்தி வைத்த மாதிரி இருந்தது. ஆனா இது சரியா இல்லை. அவன் அமைதியா நின்றான். சில நேரம் தூரம்தான் நம்மை காப்பாத்தும். மழை இப்போ அதிகமா விழுந்துச்சு. அந்த மழையில அவர்கள் இருவரும் நின்றாங்க. நெருக்கமா இருந்தவர்களா இப்போ தூரமா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. காதல் சில நேரம் சேர்க்காது, பிரிக்கவும் செய்யும். ஆனா அந்த பிரிவு தான் அந்த காதலின் உண்மை. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.